ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரியார்ட்ஸ். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஈகிள் படம் தான் வரைய போகிறோம். அதுவும் நேச்சுரலாக எப்படி இருக்குங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அதுக்கு தேவையான மெட்டீரியலை நம்ம பார்த்துருவோம். A4 பேப்பர் 120 GSM, அப்புறம் HP பென்சில், 2B பென்சில், 5B பென்சில், 8B பென்சில், பேப்பர் ஸ்டாண்ட், எரேசர், அப்புறம் பென்சில் ஷார்ப்னர், அப்புறம் மெக்கானிக்கல் பென்சில் 0.05 8GB தான் யூஸ் பண்ணுறேங்க. அதாவது 8B தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். ஓகே, நம்ம இப்போ ஒரு HP பென்சிலை வச்சு அவுட்லைன் வரைஞ்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய கூர்மையான வாய்ப்பகுதியை நல்லா வரைஞ்சிக்கிட்டதும், அப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய களத்து பகுதி இதே போல் சிம்பிளாக வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை, ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். வெறும் ரவுண்ட் ரேடியஸு ரவுண்டு அது மட்டும்தான் வரப்போகுது. ரொம்ப ரிஸ்க்லாம் தேவையில்லை. இது நம்ம நேச்சுரலாக வரைகிறதுனால உங்களுக்கு அப்படி இப்படி இருந்தால் கூட உங்களுக்கு ஒரிஜினலாக லுக் கொடுக்கும். ஓகே, அதனுடைய கண் பகுதி ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒரு ரவுண்டு வரைஞ்சிருக்கிறோம். அப்புறம் நம்ம கண் இமைகள் போல் சைடில் 2 லைட்டாக வரைஞ்சிக்கிட்டு அப்புறம் அதனுடைய தலைப்பகுதி, களத்து பகுதி இதெல்லாம் நம்ம நேச்சுரலாக வரைய போகிறோங்க. பாருங்கள், நான் HP பென்சிலை வச்சு வரைஞ்சிருக்கிறேன். இந்த படம் வரைகிறதுக்கு எனக்கு ஒரு 2.5 hours ஆச்சுங்க. இதை வந்து உங்களுக்காக டைம் ஸ்லாப்பில் போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேங்க. ஓகே, இப்போ நான் வரைஞ்சாச்சு. அவுட்லைன் ஸ்கெட்சு பாருங்கள், அதனுடைய கூர்மையான வாய்ப்பகுதி எல்லாம் வரைஞ்சாச்சு. இதே போல் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் நான் 2B பென்சிலை வச்சு அதனுடைய வாய்ப்பகுதியை நல்ல பென்சில் ஷேடிங் பண்ணுறேங்க. பென்சில் ஷேடிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தெரியும். இதேமாதிரி பண்ண மாட்டோம், நம்ம ஸ்லோவாக தான் பண்ணுறோம். உங்களுக்கு டைம் ஸ்லாப்பில் வச்சு பண்ணுறதுனால இப்படி தெரியுதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாய்ப்பகுதி மேல் பகுதியை ரொம்ப டார்க்காகவும் அதனுடைய உள்பகுதி வர கொஞ்சம் லைட் பண்ணிக்கணும். அதே போல் 2 அந்த வாய்ப்பகுதி கூர்மையாக இருக்கிற அந்த இதை கொஞ்சம் கீழ்ப்பகுதியையும் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வெளிச்சம் இருக்காது, கொஞ்சம் உள்ளே மறைஞ்சிருக்கும். அதனால் இதை நல்லா டார்க் பண்ணிவிட்டு பண்ணுறோம். இதையும் மேல் பகுதி கீழ்ப்பகுதியும் டார்க்கு, நடுவில் வந்து கொஞ்சம் லைட் கலர் பண்ணுறோம். பாருங்கள், உங்களுக்கு இது ஈஸியாக வரையலாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது அதனுடைய வாய்ப்பகுதி நல்லா ஷேடிங் பண்ணியிருக்கிறோம். திரும்ப பார்த்திங்கன்னா இதை நல்லா ஷேடிங் பண்ணதை பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். பிளெண்ட் பண்ண உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்குது பாருங்கள். நீங்களே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் லுக் கிடைக்கும். இது பிளெண்ட் பண்ணையில் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிற பகுதியை லைட்டாகவும், லைட்டாக இருக்கிற பகுதியை கொஞ்சம் அழுத்தவும் கொடுக்கணும். பாருங்கள், ஈஸியாக வரைஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5B பென்சிலை வச்சு அதுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். அந்த டார்க்காக இருக்கிற ஏரியா மட்டும்தான் நம்ம டார்க் பண்ணணும், மற்ற ஏரியா விட்டுறணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5B பென்சில் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெக்கானிக்கல் பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, மெக்கானிக்கல் பென்சில் 0.05 8B பென்சிலை வச்சு நல்லா கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2B பென்சிலை வச்சு அதனுடைய கண்கள் பகுதிகளெல்லாம் நல்ல பென்சில் ஷேடிங் பண்ணுறேன். பென்சில் ஷேடிங் பண்ணுற போது பார்த்திங்கன்னா பென்சிலை வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அழுத்த தேவையில்லை. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப லைட் கலராக இருக்கணும். ஸோ அதனால் நான் அழுத்தாமல் லைட்டாக பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவை உங்களுக்காக டுட்டோரியல் வீடியோவாக உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். நம்ம சேனலில் எப்படி இன்னும் ரன் பண்ணணும், உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வரைஞ்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அதனுடைய கண் பகுதியெலாம் வரைஞ்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண் பகுதிக்கு கீழே சைட்லலாம் கொஞ்சம் பென்சில் ஷேடிங் பண்ணுறோம். பாருங்கள், ஒரிஜினலாக எப்படி இருக்கோ அதே போல் வரும். இதில் நம்ம ஷேடிங் பண்ணுறதுல தாங்க இருக்குது படம் வந்து ஒரிஜினலாக வர்றதுக்கு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம்.
பாருங்கள், பிளெண்ட் பண்ண உங்களுக்கு அப்படியே நேச்சுரல் ஷைனிங் கிடைக்கும். இது வேறு நான் 120 GSM பேப்பர் யூஸ் பண்ணனால ரொம்ப அக்யூரேசியாக அழகாக தெரியும். நார்மல் பேப்பரில் இதே மாதிரி ஷேடிங் பண்ணலாம், சின்ன ட்ராயிங் பண்ணலாம். இதே மாதிரி பெரிய ட்ராயிங், அதாவது கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்க்குறீங்கன்னா அது 120 GSM பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 5B பென்சிலை வச்சு கண்ணுக்குள்ள நடுவில் உள்ள பகுதியை கருப்பாக பண்ணியாச்சு. அப்புறம் இந்த அவுட்டர் லைனெல்லாம் பார்த்திங்கன்னா 0.5 பென்சிலை வச்சு லைட்டாக பண்ணுறோம். லைட்டாக அந்த ரவுண்டெல்லாம் லைட்டாக அதனுடைய கண் பகுதி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. ஸோ அதனுடைய பார்வைக்காக அது கண்களை வந்து நல்ல பொறுமையாக இருந்து வரையணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றேன். பிளெண்ட் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் பென்சிலை வச்சு அதுக்கு நடுவில் உள்ள லைன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்த உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், அதெல்லாம் நல்லா ஒவ்வொரு லைனாக பொடி லைனாக வருவதற்கு தான் இந்த 0.5 பென்சிலை யூஸ் பண்ணுறோம். 8B பென்சில், அதாவது 0.5 தான் அதனுடைய திக்னஸ், அதாவது ரவுண்ட் டயாமீட்டர் இருக்கும். 8Bனால் நல்லா டார்க்காக தெரியுது. அப்புறம் நார்மல் 8B பென்சிலை வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். கண் பகுதி வந்து ரொம்ப லுக் வைஸ் ரொம்ப பிரைட்டாக கொடுக்கறதுக்காக இதை மாதிரி பென்சிலெல்லாம் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கொடுக்குங்க. பாருங்கள், கண் பகுதியை பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பாக வரையணும். கொஞ்சம் கோணலானா கூட ட்ராயிங் மிஸ்டேக் ஆயிரும். ஸோ இப்போ கண்ணுக்கு அவுட் சைடு வெளிப்புறத்தை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பென்சில் 0.5 8B பென்சிலில் தான் யூஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், இதனுடைய கண் வெளிப்பகுதியில் உள்ள அதனுடைய முடிப்பகுதியெல்லாம் கொஞ்சம் மெக்கானிக்கல் பென்சிலை வச்சே லைன் போடுறோம். அப்பொழுது உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கொடுக்கும். பாருங்கள், தெரியுது பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போவுக்கும் ட்ராயிங்கு ரொம்ப கிளியராக தெரியுது. ஒவ்வொரு லைனாயும் பொறுமையாக போடணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல நேச்சுரலாக வரும். ஒவ்வொருடைய முடிப்பகுதி, அதாவது அதன் கழுத்து பகுதியெல்லாம் சிறகு இருக்கும், அதில் பொடி லைன் இருக்கும். அந்த லைனை தான் நம்ம இப்போ வரைஞ்சிட்ருக்குறோம். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி ட்ராயிங் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2B பென்சிலை வச்சு அதனுடைய கண்களுக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள கழுத்து பகுதியை வரைய ஆரம்பிச்சிருக்கோம். கழுத்துக்கும் கண்களுக்கும் மேல் பகுதி, அதாவது மிடில் பகுதியில் உள்ளதை நான் வரைஞ்சிட்ருக்கிறேன். இதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சி அப்புறம் கார்னர் மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணணும். அப்புறம் கழுத்து பகுதியெல்லாம் நான் 2B பென்சிலை வச்சு ஃபஸ்ட்டு ஷேடிங் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அதோடைய ரெக்கைகள் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கழுத்து பகுதியில் உள்ள அந்த ரெக்கைகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் நேச்சுரலாக வரைகிறதுக்காக லைன் போட்டுட்ருக்கிறேன். ஓகே, இப்போது இதனுடைய ஷேடிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் 2B பென்சிலை வச்சு. பாருங்கள், அது எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்லேயே வரையணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்டம்பை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். பாருங்கள், பிளெண்ட் பண்ண அதனுடைய ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக மாறுது பாருங்கள். பிளெண்டிங்கில் தாங்க இருக்குது. நான் இந்த மாதிரி ட்ராயிங்க்கெலாம் பேப்பர் ஸ்டண்ட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நீட்டாக தெரியும். பேப்பர் ஸ்டண்டை யூஸ் பண்ணையில் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா டார்க் பகுதியை லைட்டாகவும் லைட் பகுதியை நல்லா டார்க்காக அழுத்தணும். அழுத்த உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்கும். எப்படி லைன் போட்டிங்களோ அதே ஷேப்லேயே இந்த பேப்பர் ஸ்டண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஸ்டண்டை வச்சு பிளெண்ட் பண்ணி முடித்தோன்னே அப்புறம் நான் 5B பென்சிலை வச்சு திரும்ப அவுட்லைனா கொஞ்சம் டார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். பாருங்கள், அவுட்லைனில் டார்க் பண்ண அதனுடைய ஒரிஜினல் லுக் கொடுக்குது பாருங்கள். இந்த இடத்துலலாம் சில இடங்களில் 5B பென்சிலை வச்சு அப்படியே ஒரிஜினல் அதனுடைய இறகுகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறது. அப்புறம் இதையும் பேப்பர் ஸ்டம்பை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம்.
பாருங்கள், பிளெண்ட் பண்ண உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கொடுக்குதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் பென்சில் 0.5 8P பென்சிலை யூஸ் பண்ணி இன்னும் டார்க் பண்ணிக்கிடுதோம். அந்த பொடி லைன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ண உங்களுக்கு பாருங்கள் ஒரிஜினல் லுக் கொடுக்குது. பாருங்கள், பார்த்தீங்களா? அந்த கழுத்து பகுதியெல்லாம் டார்க் பண்ணோன்னு என்ன ஆகுது, ஒரிஜினல் லுக் கொடுக்குது. அப்புறம் அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் மேலேருந்து கீழே பார்க்க லைன் போடுறோம். பாருங்கள், பார்க்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நேச்சுரலாக வருதுங்கிறத. இதற்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா அதனுடைய கூர்மையான வாய்ப்பகுதியும் கண் பகுதியும் தான் ரொம்ப நம்மளுக்கு அட்ராக்டிவாக கொடுக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் லைனாக போட்டோம்னா தான் ரொம்ப உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கொடுக்கும். இதே போல் வேறு எந்த மாதிரி ட்ராயிங் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அதை வரைஞ்சி காமிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஒவ்வொரு லைனையும் பொறுமையாக தான் பண்ணணும். ஒவ்வொரு லைனையும் பொறுமையாக பண்ண உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்குங்க. அதனுடைய ரெக்கை பகுதியெல்லாம் ஒவ்வொரு லைனாக பொறுமையாக தான் பண்ணணும். இதை உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் 1:1. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. இதெல்லாம் மெக்கானிக்கல் பென்சில் 0.5 8P பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வேறு எந்த மாதிரி ட்ராயிங் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.